அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க. இவங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம், அது எப்படிமா நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க சிம்மம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலைகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாமல் போக போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த உபாதைகள் காணாமல் போக போகுது. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு. களத்திர ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த புரட்டாசி மாதத்துல நவராத்திரி, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி போன்ற பல விஷயங்கள் ஏற்பட போகுது. இந்த மாசத்துல கொழுபுமகளை வச்சு கடவுளை மனசுலேயே கொண்டாடலாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நல்லதுதாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும். வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நினைத்த இடத்தை அடைவோமா, நல்லது நடக்குமான்னு பல கேள்விகள் மனசுல இருக்கும். பலரும் நடந்து முடிந்த விஷயங்கள்ல மனசுடிஞ்சு போய் இனி நம் வாழ்க்கையில நல்லதே நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கும் போது கடவுள் ஒரு கதவை திறப்பாருங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஈர்ப்பு தன்மை இருக்கு.
சிலருக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கு, சிலருக்கு நல்ல பெயரை எடுக்கும் தன்மை இருக்கும், சிலருக்கு பிரச்சனைகளை ஈர்க்கும் தன்மை இருக்கும். தனக்கு எதை தொட்டாலும் தட தாமதம்னு நினைக்கிறவங்க கஷ்டத்தையே ஈர்த்துட்டு இருப்பாங்க. கிரக நிலைகள் என்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்றதோட நடைமுறையில கவனித்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. புரட்டாசி மாதத்துல மகாலய அமாவாசை முக்கியமானதா இருக்குதுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்க. திதி கொடுக்காம இருக்கிறவங்க புனித நதிகள்ல, ஆற்றோரங்கள்ல, கடலோரங்கள்ல முன்னோர்களை நினைச்சு வழிபட்டு ஆசீர்வாதம் பெறணுங்க. சூரிய பகவான் கன்னி ராசியில அமர்ந்திருப்பதால சிம்மம் ராசி கன்னி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குங்க. சிம்மம் ராசிக்காரங்க சில நபர்களிடம் தலைகீழா நின்னாலும் அவங்க சொல்றத புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால நேரத்தை நீங்க வீணடிக்க வேண்டாங்க. நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க தேவையற்ற நபர்கள் பக்கத்துல வந்தா அவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க. உங்களை விட்டு யாராவது விலகி போனா நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க சரியாகவும் நியாயமாகவும் நடந்தா எதற்கும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சிம்மம் ராசியில பிறந்த ஒரு சிலர் கர்ப்பம் கொண்டவராய் இருப்பாங்க. அதை கவனிக்க வேண்டுங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பிளஸ் மைனஸ் இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு மாத்திக்கோணுங்க. மற்றவங்களுக்கான இடத்தை தரக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க அடுத்த நிலைக்கு செல்வாங்க. மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களே வாழ்க்கையில வெற்றி அடைவாங்க. சிம்மம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க, முகத்துக்கு நேரா பேசக்கூடியவங்க. ஒளிவு மறைவுனா என்னன்னு கூட இவங்களுக்கு தெரியாதுங்க. இதை புரிந்து கொள்பவர்கள் எதிரிகளாக மாறுறாங்க. இவங்க தேவைக்காக உங்களிடம் இருக்கலாம், ஆனா நேரம் வரும்போது உங்களை கைவிட்டு விடுவாங்க. தேவையற்ற நபர்களை அடையாளம் காண்டு அதன்படி நீங்க பழகணுங்க. நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ண நீங்க கத்துக்கணுங்க. இந்த மாதம் முழுவதும் சுறுசுறுப்பா நீங்க இருக்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. முடங்கி கடந்த வேலைகள் எல்லாம் விரைவில் முடிய போகுது. அஷ்டம சனி உங்களை யார் என்று நிரூபிக்க போகுது. பல உண்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிறுத்தும். கெட்ட நேரம் வரும்போதுதான் பல உண்மைகள் உங்களுக்கு புரிய வருங்க. தைரியஸ்தானத்துல யோகாதிபதி செவ்வாய் அமர்கிறாருங்க. வீடு நிலம் வாங்குறது விற்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும். எல்லாவற்றையும் வேகமா செய்து முடிப்பீங்க. சிம்மம் ராசிக்காரங்க டல்லா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எதிர்த்து நின்று நல்லதை கையில பிடிக்கணுங்க. சிம்மம் ராசியில பிறந்த பெண்கள் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க. இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கான ஜாதகத்தை பார்க்கும்போது நிறைய தாய்மார்கள் அழுதுருக்காங்க. இவங்க வெளிப்படையா பேசக்கூடியவங்க, ஆனா மனசார எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்க. அதை புரிந்து கொள்ளாதவங்க இவங்க மேல தேவையில்லாத பழிகளை போடுறாங்க. அதை தாங்கிக் கொள்ள முடியாம நம்மளோட சிம்மம் ராசியில பிறந்த பெண்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திட்டே இருக்காங்க. இந்த நிலை கூடிய விரைவில் மாறுங்க. சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, கவலைப்படாம வாழ கத்துக்கோங்க. வாழ்க்கையில நல்லது கெட்டதெல்லாம் கலந்துதான் இருக்கும். நான் சரின்னு செய்ய வேண்டிய தவறும் இருக்கும். நாம செய்ய தவறை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்து கொள்பவன் மாமனிதனுங்க. சிம்மம் ராசியில பிறந்தவங்க உங்களிடம் ஏதாவது மைனஸ் இருந்தா அதை நீங்க மாத்திக்கோங்க. நீங்க தலைமை பண்பு கொண்டவங்க. நல்ல நிலைமைக்கு வந்தா பல குடும்பத்தை உங்களால வாழ வைக்க முடியும். அந்த திறமை உங்ககிட்ட இருக்குதுங்க. வளர வளர பணிவு தேவைங்க. பணிவு வர வர சிம்மம் ராசிக்காரங்க உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. பணிவு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, டேஞ்சருங்க. இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்கவங்க லைஃப்கான சீக்ரெட்டுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா எந்த சூழ்நிலையிலும் சரி நீங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே போலாங்க. இந்த பதிவு உங்களுடைய ஆழ் மனசுல இதுவரைக்கும் உருவாக்காத சில நல்ல அதிர்வலைகளை உருவாக்குங்க. உங்களுக்கும் எனக்கும் இடையே அந்த ஆழ்ந்த எண்ணங்கள் ஈர்ப்பு விதி பயங்கரமான வேலை செய்யும். என்னுடைய வார்த்தையில உள்ள நல்ல அதிர்வலைகள் உங்க ஆழ் மனசுல ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மனசுல பிறக்க போகுதுங்க. நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது
அதாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்கள் வாழணும் அப்படிங்கிறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ணுறது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுங்க.
உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 190% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறும் சிம்மம் ராசியினரே, இந்த மாதம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. உற்றார் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. உத்தியோகஸ்தவர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை ஏற்படும். அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் தாமதமாக கிடைக்கும். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவையற்ற பயணங்களாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம். பண வரவுல நெருக்கடிகள் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நிறையா போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அனைவரையும் அனுசரித்து செய்ய பழகிக்கொள்வது நல்லதுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது மிகவும் நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. எந்த ஒரு காரியத்திலும் எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை ஏற்படும். திருமண சுப நிகழ்ச்சிகளில் தாமத நிலை உண்டாகும். எதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியில் இருந்த போட்டிகள் குறையும். குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் காணாமல் போயிடும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம், ஊதா நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பிரதோஷ காலங்களில் சிவனை வணங்குவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தாமதங்களும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. நீங்கள் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எல்லாம் அவன் செயல். முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நல்லதாகவே நடக்குங்க. நன்றி, வணக்கம்.